உருவாய் அருவாய் உலகாய் குலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். இந்த வாரம் 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரை உள்ள பலனை பார்க்க போகிறோம். சந்திரன் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்திலிருந்து தனுசு ராசியிலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் நமக்கு மீனராசி வரைக்கும் பயணம் செய்ய போகிறார். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகிறது பார்க்குறோம். காலபுருஷனின் 9ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் போகிறார். ஸோ காலபுருஷனின் தத்துவத்தின் பிரகாரம் 9ஆம் இடத்துல இருந்துன்னா கொஞ்சம் காரியங்கள் மெதுவாக நடந்தாலும் நல்லதாக நடக்கும், நிறைய வெற்றிகளை கொடுக்கும். வார கடைசியில் கொஞ்சம் செலவுகள் நமக்கேற்ற மாதிரி அமைத்து கொள்ளும்ன்றது ஒரு விஷயம் கொடுக்கறது. அப்போ நல்ல நாட்கள்லாம் இருக்கணும் இல்லையா. 27ஆம் தேதி திங்கட்கிழமையே நமக்கு வாஸ்து நாள். புது வீடு, அந்த புதுசாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, மனைகளில் வாஸ்து பூஜை பண்ணுறது, இதெல்லாம் இன்னைக்கு பண்ணலாம். அதுபோல் 29ஆம் தேதி வியாச பௌர்ணமின்னு வரும். குரு பௌர்ணமின்னு சொல்லுவோம். அன்னைக்கு குருவை வணங்கிறது எல்லா விதமான விஷயங்களிலும் மனதில் தெளிவை கொடுக்கணும். நமக்கு லாபம் வேணும், வெற்றி வேணும், அம்பாளின் அருள் வேணும், சிவனின் அருள் வேணும், பெருமாளின் அருள் வேணும்லாம் இருக்கு இல்லையா. அப்போ எல்லா விதத்தில் அனுகிரகமான சூழ்நிலை எங்கேருந்து கிடைக்கும்னா பௌர்ணமி விரதங்கள் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும். அதாவது முன்னோர்களின் ஆசீர்வாதம் வாங்கணும்னா அமாவாசை, கடவுளின் ஆசீர்வாதங்களை டைரெக்டாக பெறணும்னா பௌர்ணமி விரதம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாகிடும். அதேமாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய நாளிலே விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த தேய்பிறை சதுர்த்தி திதியில் சங்கடங்களை தீர்த்து வைக்கக்கூடிய இந்த விநாயகரின் வழிபாடு கடனை அடைப்பதற்கு முக்கியமான குறிக்கோளாக வைத்துக்கொண்டு கடனை அடைக்கலாம். நார்த் சைட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம விநாயகரை வழிபடுவார்கள். எதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் கடனை அடைப்பதற்கு. இப்படியே கையை ஆட்டிகிட்டே பண்ணுவாங்க. ஸோ இது தனத்தை வரக்கூடிய முத்திரை. இப்படி தனத்தை வர வைக்கிறது, பணம் வரணும் அப்படிங்கிறதுக்கு கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயன்று விநாயகப் பெருமானை, அங்கே பாம்பேலெல்லாம் பார்த்திங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்கும். அங்கெல்லாம் எல்லா பக்தர்களும் இப்படி கையெழுத்து ஆட்டிட்டு விநாயகர்கிட்ட வரங்கள் கேட்பார்கள். அப்படிப்பட்ட நல்ல நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. விநாயக பெருமானை நம்ம துதி செய்து அருங்கம்புல் சாத்தி வழிபட வெற்றி உண்டு அப்படிங்கிறது நிதர்சனமாக காணலாம். வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 9ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடம் வரை சந்திரனின் பயணம் இந்த வாரம் இருக்கிறது. வாரத்தின் ஆரம்பத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா செவ்வாயின் உங்கள் ராசிநாதனின் பார்வையிலே இந்த சந்திரன் இருப்பார். எதையும் செய்யணும் ஆனால் செய்ய முடியலையேன்னு ஒரு தடைகளோடு ஆரம்பிக்கும். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் போராட்டங்களை கொடுக்கும். அவ்வளோ பெருசாக உங்களுக்கு மொமெண்டம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும். செவ்வாய் மத்தியானத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமைகள் மாற ஆரம்பிக்கும். தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரனின் பிரவேசமானது உங்களுடைய வாழ்க்கையிலே அடுத்த நிலைக்கு உங்களை எடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வேலையில் சிக்கலாக இருக்குது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார்னா அந்த சிக்கல் தீர்க்கக்கூடிய சூழ்நிலை குருவின் பார்வையாலே அனைத்தும் நன்மையாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சந்திரனும் குருவும் பார்க்கறது யோகமாக மாறிவிடும். அதனால் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு.
அது சதயமாக மாறி பூரட்டாதியாக வரும்போது உங்களுக்கு லாபத்தை ரீபோர்ட் பண்ணிக்கிற மாதிரி பக்கத்தில் பைசா போட்டுக்கலாம். அப்போது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையெல்லாம் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் லாபம் உண்டு, வெற்றி உண்டு. குடும்பம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் உண்டு. குருவின் பார்வை உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்தின் மேலேயும் இருப்பதனால சுப செலவுகளும் உண்டு. இந்த காலகட்டங்களிலே 26ஆம் தேதி ஜூலையிலிருந்தே சனி வக்கரத்தில் இருக்கிறார் இல்லைங்களா? அதனால் வக்கரகதி பெற்ற சனி பகவான் உங்களுடைய ராசியினுடைய லாபஸ்தானத்தை நோக்கி பயணம் செய்வதனாலே நிம்மதி உண்டு. இப்படி நல்ல பலன்களை நிறைய தாங்கி வரக்கூடிய நல்ல வாரம் இது. மனதிலே என்னென்ன செய்யணும் அழகாக பிளான் பண்ணிட்டீங்கன்னா போதும். சும்மா நெகட்டிவ் எனர்ஜிலாம் வச்சுட்டு நடக்காது அப்படின்னு ஆர்கியூலாம் பண்ணாமல் நாம் என்ன செய்கிறோம், வினை விதைத்தால் வினை வரும், திணை விதைத்தால் திணை வருங்கிறத நம்பி காரியங்களை செஞ்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டு. நன்மைகளை தாங்கி வரக்கூடிய நல்ல வாரம் இது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.